3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்ல, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று, கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு அரசு சொல்றாங்க, இல்ல உடைஞ்சு போன நகை, பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க, அது எப்படிப்பட்ட நகை, அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது. ஒரு கோவிலிலும் கூட ஆகமிக விதி மீறப்படுகிறது. என்ன கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அரசுக்கு வருமானம் இல்ல, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று நிகழ்ச்சியில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக கோவில் நகைகளை வைத்து பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துவதாக தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும், அன்பையும், அற்புதமான கலைகளையும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும், இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்கு இன்னும் வாழ்ந்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு விநாயகர் பெருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும். அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை.